விளம்பர திமுக அரசு அறிவித்துள்ள திரைத்துறைக்கான விருதுகள் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. திரைக்கே வராத படத்திற்கு விருதை அறிவித்து புதிய சாதனை படைத்துள்ள இந்த அரசு தேர்தல் நெருங்குவதால் அவசரமாக தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு விருதுகளை வழங்கியிருப்பதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. திமுக அரசின் இந்த தில்லுமுல்லு விருது அறிவிப்பு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திரையுலகில் சிறந்து விளங்கும் கலைஞர்களை கௌரவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் தமிழ்நாடு மாநில விருதுகள் அறிவிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் 2016 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் வெளியான சிறந்த தமிழ் திரைப்படங்கள் மற்றும் சின்னத்திரை நிகழ்ச்சிகளுக்கான மாநில விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. சிறந்த நடிகர்களாக சூர்யா, தனுஷ், கார்த்தி, விஜய் சேதுபதி, பார்த்திபன், ஆர்யா, விக்ரம் பிரபு ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். அதேபோல் சிறந்த நடிகைகளாக நயன்தாரா, ஜோதிகா, கீர்த்தி சுரேஷ், மஞ்சு வாரியார், அபர்ணா பாலமுரளி, லிஜோமோல் ஜோஸ், சாய் பல்லவி உள்ளிட்டோர் அறிவிக்கப்பட்டனர். சிறந்த படங்களாக மாநகரம், அறம், பரியேறும் பெருமாள், அசுரன், கூழாங்கல், ஜெய்பீம், கார்கி போன்ற படங்கள் அறிவிக்கப்பட்டன. ஆனால் விருது அறிவிக்கப்பட்டதிலிருந்து திரைத்துறையில் இருந்தும் சமூக வலைதளங்களில் இருந்தும் அதிருப்தியும் எதிர்ப்பும் கிளம்பி வருகிறது. தகுதியான படங்களும் சமூக நீதி பேசும் படங்களும் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 2021 ஆட்சிக்கு வந்த திமுக 2016 முதல் வழங்கப்படாத சினிமா விருதுகளை வழங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஆட்சி முடியும் நிலையில் அவசரமாக விருதுகளை அறிவித்துள்ளது. இயக்குநர்கள் ப. ரஞ்சித், கோபி நயினார், தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி உள்ளிட்டோரும் பகிரங்கமாகவே தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தனர். தேர்தல் வருவதால் அரசியல் நோக்கத்திற்காக வெறும் கடமைக்காக விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதா என்ற விமர்சனமும் திரையுலகில் பரவலாக எழுந்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, திரைக்கே வராத படங்களுக்கெல்லாம் விருது கொடுத்து சாதனை படைத்துள்ளது விளம்பர திமுக அரசு. நடிகர் விமல் மற்றும் நடிகை ஸ்ரேயா நடிப்பில் உருவான சண்டைக்காரி திரைப்படத்திற்கு 3 பிரிவுகளில் மாநில அரசின் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த படம் 2020ஆம் ஆண்டு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டு பல்வேறு காரணங்களால் இதுவரை திரைக்கு வராமலேயே உள்ளது. திரைக்கே வராத படத்திற்கு மாநில அரசு விருதுகள் வழங்கப்படுவது எப்படி என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் எழுந்து வருகிறது. வெளியாகாத படத்தின் தரத்தை எந்த அடிப்படையில் மதிப்பீடு செய்தார்கள்? திரையரங்குகளில் வெளியாகாத படங்களை விருதுக்கு பரிந்துரைக்கலாம் என்ற விதிமுறை உள்ளதா? வெளியான மற்ற படங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி இல்லையா இது என்பது போன்ற கேள்விகளை நெட்டிசன்கள் எழுப்பி வருகின்றனர். சண்டைக்காரி படத்தின் இயக்குனர் ஆர். மாதேஷ் தேர்வு குழுவில் இருப்பதால் அவரது படத்துக்கு விருது வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தானாகாரன், கவன் உள்ளிட்ட படங்களுக்கு போஸ் வெங்கட்டுக்கு சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த படத்தில் நடித்த MS பாஸ்கர் லாலை விடவா போஸ் வெங்கட் நன்றாக நடித்து விட்டார் என்றும் கேள்வி எழுப்பும் நெட்டிசன்கள் கட்சிக்காரர்கள் மற்றும் தங்களுக்கு ஆதரவானவர்களுக்கு இந்த அரசு விருதுகளை அறிவித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். பேரன்பு, வடசென்னை போன்ற தகுதியான படங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வடசென்னை, மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற படங்கள் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட போதும் தமிழ்நாடு அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் அதில் நடித்த நடிகர்களையும் அரசு அங்கீகரிக்கவில்லை என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. இதை வைத்து பார்க்கையில் தேர்தலை மனதில் வைத்தே தற்போது விருதுகள் அறிவிக்கப்பட்டிருப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. சமூக நீதி படங்களுக்கு விருது கொடுத்தால் சமூக ஓட்டுகள் கிடைக்காமல் போகும் என்பதால் அது போன்ற படங்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக திரையுலகினர் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுகள் விஷயத்தில் வெள்ளித்திரையில் குவியும் இந்த குற்றச்சாட்டுகள் என்றால் சின்னத்திரையையும் விளம்பர திமுக அரசு விட்டு வைக்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. திமுக தொடர்புடைய டிவி சேனல்களில் ஒளிபரப்பான தொடர்களுக்கே அதிக விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தேர்தல் நேரத்தில் நடிகர்களை மேடையேற்றி அவர்கள் அனைவரும் திமுக அரசுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற போலி பிம்பத்தை ஏற்படுத்த திமுக அரசு முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் விருது விழா நடக்கவிருப்பதும் இதை உறுதிப்படுத்துகிறது. திமுக ஆட்சியில் திறமையான திரைக்கலைஞர்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்காது என்பது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள அரசு விருதுகள் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளதாக தமிழ் திரையுலகினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்தராஜ்.